கடை நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுக, தேமுதிக, பாஜக மூன்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இது சரியான முடிவா 3 பேருக்கும்? இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைப்பாட்டிலேருந்து புறக்கணிக்கிறாங்க. விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கும் போது என்ன காரணங்களை அதிமுக முன்வைத்ததோ அதே காரணங்கள் இப்போயும் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால, அப்படியே இருக்கிறதுனால அவங்க இந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ களத்தில் பார்த்தா என்டிஏவும் புறக்கணிச்சிட்டாங்க. ஆக இப்போ சீமான் தான் நிற்கிறார் திமுகக்கு எதிராக. ஸோ திமுக வெர்சஸ் சீமானுங்கிறது ஒரு அன்இக்குவல் ஃபைட்டு தான். அவங்க அதிமுக நின்று இருந்தால் அது ஃபைட்டு இருந்திருக்கும். அது பெரிய அளவுக்கு திமுக உழைக்க வேண்டியிருந்திருக்கும், எல்லா வகையான உழைப்புகளையும் செலுத்த வேண்டியிருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உழைப்பு தேவையில்லை. நாம் தமிழர் நிற்கிறதுனால அவங்களுக்கு காசு தர மாட்டாங்க, இவங்களும் தர வேண்டியதில்லை. ஆக ஈரோடு மக்கள் தான் இப்போ ஏமாந்து போயிடுவாங்க. இதில் எப்படி மக்கள் ஏமாறுவாங்க? அவங்க இப்போ அதிமுக நின்று தான் திமுக கொஞ்சம் அதிக அளவு பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. கொட்டடியில் அடைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போட்டிருப்பாங்க, 500 ரூபா காசு கொடுத்து அனுப்புவாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லை. ஏன் வலுவாக அதிமுக திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறப்போ மேற்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நேரடியாக களம் கண்டிருக்கலாம்ல? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்கலாம் இல்லையா? அதையே எடுக்க தவறிச்சு அதிமுக. இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டமாக இருக்குங்கிறனால தான் அவங்க விளையிட்டாங்க. ஏன்னா அப்போ 2026 இடைத்தேர்தலில் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சிகள். இது அதிமுகவே திமுக ஆட்சியில் 2 தொகுதிகளில் ஜெயித்தாங்க. இது தினகரன் இண்டிபெண்ட்டாக ஜெயித்தார் ஆர்கே நகரில், சமீபத்திய உதாரணம். 2 பெரிய கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு அவர் தனியாக வந்தார். அது அதிமுகவை 2 கட்சியாக போட்டுச்சு. ஆனால் அதையெல்லாம் மீறி பார்த்தா எப்பயும் பார்த்தா கணக்கு வந்து திருமங்கலம் ஃபார்முலா தான். திருமங்கலம் வந்து ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டாங்க, இடைத்தேர்தல்னால் இப்படி தான் சொல்லி. அவங்க என்ன செய்வாங்க, இடைத்தேர்தல்னா மேக்சிமம் வாக்காளர்களை உள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் திருமங்கலம் ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா, அந்த இடைத்தேர்தலில் வாக்களித்தவங்க 92%. அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷத்தில் அங்கே பொது தேர்தல் வருது. அதில் அதிமுக கேண்டிடேட் வின் பண்ணுறாரு. போலிங் பெர்சன்டேஜ் வெறும் 42% தான். ஸோ இடைத்தேர்தலில் அதிகமான வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வரதுக்கான எஃபோர்ட்ஸ் எடுக்க முடியுது, வர்றாங்க. அது கான்சன்ட்ரேட்டட் ஃபைட்டாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் முழு கவனமும் அங்கே செலுத்தப்படுது. ஓகே. ஆனால் அதே இது வந்து உங்களுக்கு பொது தேர்தலில் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணமாக பொது தேர்தலோட 22 சட்டமன்றங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அந்த எம்எல்ஏ சஸ்பெண்ட் ஆகி அவங்க போன பிறகு அந்த இடத்துல அதுக்கு 22 சட்டமன்ற தேர்தல்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ நடந்துச்சு. அதில் குறைந்தது 9 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக ஜெயிச்சே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. 7 தொகுதியில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி 9 தொகுதியில் ஜெயித்தாங்க அதிமுக ஆட்சி. ஆனால் 13 தொகுதியில் திமுக ஜெயிச்சிச்சு 22. அது வந்து இடைத்தேர்தல்னு சொல்ல முடியாதது. ஏன்னா அது ஒரு சிறு இடைத்தேர்தல், அது பொது தேர்தலோடு சேர்ந்து நடந்துச்சு. அதனால் அது இடைத்தேர்தலில் இல்லை. அதில் என்ன கேள்வினா, அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்போ எந்த ஒரு இடைத்தேர்தலையும் பெரும்பாலும் திமுக புறக்கணிக்காமல் இருக்குது அப்படின்றப்போ, இவங்க ஆட்சியின் மீதான ஒரு மதிப்பீட்டை அல்லது ஆட்சியின் மீது அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான ஒரு சொல்யூஷனை மக்கள்கிட்ட போய் தேடுறதுக்கான ஒரு களமாக அந்த தேர்தல் களத்தை உருவாக்கிக்கலாம் இல்லையா? ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜியை அதிமுக எடுக்க மாட்டேங்குது? இல்லை, நீங்கள் அந்த தொகுதியில் தான் போய் பிரச்சாரம் பண்ணால் என்ன பிரயோஜனம்? தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல்வேறு வகைகளில். அது அந்த ஈரோடு தொகுதிக்கும் போய் சேரும்ல. அது தனியாக அங்கே மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணணுங்கிற தேவை அவங்க இல்லைன்னு நினைக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, சட்டமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அல்லது திமுக அரசாங்கத்தின் மேலே என்னென்னலாம் மக்கள் மன்றத்தில் பேசுகிறாங்களோ இதையெல்லாம் போய் வெளிப்படையாக பேசலாம் இல்லையா? அதுக்கான ஒரு ஃபைட்டாக இதை பார்க்க முடியல. அது ஒரு தேர்தலில் தான் பேசணும்னு அவசியம் இல்லையே. இப்போ ரீச் ஆகிருக்குமே அது உங்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்குமே. அதனால் அதுக்காக அதுதான் கேட்குறேன். ரீச் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எதிர்கட்சிகளை ஆதரிப்பாங்க இல்லையா? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து 10 தேர்தலில் தோற்றதாக சொல்லப்படுது. இதுலேயும் தோற்றோம்னா 11வது தேர்தலையும் தோற்றுட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இது ஒரு முன்னோட்டமாக நினச்சாச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருமில்ல. இதை ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா
ஒருவேளை டெபாசிட் வாங்கினாங்க போன தடவை ஈரோடு கிழக்கு தொகுதியில் 25% வாங்கி டெபாசிட் வாங்கினாங்க. இப்போ அது வாங்க முடியாமல் போச்சுன்னா இன்னும் அசிங்கமாயிடும் இல்லையா? அவங்களுக்கு அந்த இடைத்தேர்தலில் வந்து ஒரு எப்படி தோப்போங்கிறது உறுதியாக தெரிஞ்ச பிறகு ஏன் நிற்கணுங்கிற, அதாவது இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, பண விநியோகம் நடக்கும்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் சில ஃபார்முலாக்களை சொல்லி கூட அது மாதிரியான ஃபார்முலா நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கலாம். ஆனால் 2026 எலெக்ஷன் வருது, ஏறக்குறைய இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கலாம். அந்த கட்டத்தில் இவங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுன்றது ரொம்ப தவறான ஒரு நிலைப்பாடா? இல்லை, இது அவங்க நின்று இருக்கலாம், என்னை பொறுத்தவரை நின்று இருக்கலாம், போட்டி போட்டிருக்கலாம். தோல்வி உறுதி என்பது தெரிஞ்சாலும் இடைத்தேர்தலில் சொல்லிடலாம் தோல்விங்கிறது உறுதி தான். இடைத்தேர்தலில் தோக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பல பேர் டெபாசிட் இழந்திருக்காங்க. பெரிய கட்சிகள் அதிமுக டெபாசிட் இழந்திருக்குது, திமுக டெபாசிட் இழந்திருக்காங்க இடைத்தேர்தல்களில். அதனால் அது ஒரு புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி ஜெயிப்பது என்பது தான் நியாயம். அது நியாயம் இல்லை, நிதர்சனம். அது மாற்றமே வர்றதில்லை. அந்த நேரத்தில் ஒரு தோல்வி தான் உறுதின்ற பிறகு ஏன் நிறுத்தணுங்கிறது தான் அவங்க இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் அவங்க மிச்சம் வச்சுக்கிட்டு எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணி 2026 முழுமையாக இதை பயன்படுத்தலான்னு கூட நினைக்கலாம். சரி, இதில் எடுத்த முடிவு எப்படி 2026க்கு பயன்படும் நம்புகிறாங்க? அது என்ன இந்த இதில் தோத்துட்டா அது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? அதுவும் மோசமாக தோத்துட்டா, ஒரு வேளை டெபாசிட் போயிட்டா இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வாய்ப்பு, எதிர்கட்சிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எது வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அவங்க யோசிப்பாங்க. அவங்க இப்போ என்டிஏ வந்து இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு எடுக்கிறாங்க, மறுநாள் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு வேளை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், நாங்கள் நிற்கலேன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை இவங்க நின்று இருக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இவங்க நிற்கலைன்ன பிறகு அவங்களும் நிற்கலைங்கிறாங்க. இப்போ கண்டஸ்டே இல்லை, அது மாதிரி ஆகி போச்சு. கேக் வாக், டிஎம்கேக்கு கேக் வாக். இல்லை, இந்த பின்னடைவுக்கு பின்னணி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வலுவான கூட்டணியாக, வலுவான பலம் வாய்ந்த ஒரு அணியாக திமுக இருக்கிறது, அதை எதிர்த்து இவங்களால் எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு கையறு நிலையா? அப்படி சொல்லிட முடியாது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எதுக்கு போட்டு போட்டாங்க? அப்படி ஒரேடியாக அவங்க கையறு நிலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டணி பலம் வந்து அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கட்சிகள் வெளியே போவாங்க நான் சொல்லலை. அது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது கூட்டணி கட்சிகள் மேலேயும் வரும். ஏன்னா அவங்களும் அப்படியே ஒத்து போகிறாங்க, திமுகவோட எல்லா வகைகள்லையும் ஒத்து போகிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பலமான அணியாக திமுக இருக்குது அப்படின்றப்போ இவங்களை எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான பலமே இல்லாமல் பலகீனமாக இருக்கிறாங்களா? எந்த இடத்துட்ட 2026 திமுக என்கிற இந்த கூட்டணி வீழ்த்துறதுக்கான முயற்சியில் இவங்க இருப்பாங்க? அதுக்கான கண்ணு கட்டின தூரம் வர சொல்யூஷனே தெரியலையே. இல்லை, ஒரு பலமான அணி தான் ஜெயிக்குன்னு எப்பயுமே நினைக்காதீங்க. இந்த பலமான அணி தான் 6.5% வாக்குகளை குறைவாக வாங்கியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல். எல்லாரும் சேர்ந்து தான். எல்லாருக்கும் பெரிய காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது, மற்றவர்களுக்கெல்லாம் 1%க்கு மேலே ஓட் பேங்க் இல்லைங்கிறது மக்கள் நல கூட்டணியில் அவங்க நின்னப்போ நம்ம பார்த்துட்டோம், அவங்க பலம் என்னங்கிறத. அதனால் இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த பலத்தை தீர்மானிக்கிறது என்பது சிறுபான்மை வாக்குகள் தான். அவங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க. சிறுபான்மை வாக்குகளும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் வாக்குகளும், அது ஒரு 50 லட்சத்தில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு குரூப்பும் 65% போலிங் பண்ணாங்கன்னாவே 40 லட்சம் இவங்க பண்ணுவாங்க, அவங்க 30 லட்சம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 70 லட்சம் யாருக்கு போகிறதுங்கிறது தான் எப்பயுமே பெரிய ஃபேக்டராக நான் நினைக்கிறேன். 70 லட்சம் எந்த புள்ளியில் இபிஎஸ் தனக்கானதாக மாற்றுவார்? அதான் அது மாற்றினா பாஜக விட்டு வெளியே வந்தது ஒரு காரணமாக இருக்கலாம், அவருக்கு சாதகமாக அமையலாம். பாஜகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறாரு, அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் சட்டங்களையும் எதிர்த்து பேசுகிறாங்க. மைனாரிட்டி பாஜகன்னே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஒருவேளை அந்த ஒரு சின்ன குரூப்பாவது அந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் இந்த பக்கம் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவோட இவங்க தொடர்ந்துருந்தால் ஒரு ஆள் கூட நகர மாட்டாங்க, 1% கூட நகராது, மொத்தமாக போய் சேரும். இப்போ மொத்தமாக போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாதனால நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறதில்ல, உங்களை எதிர்க்கட்சியில் வரிசையில் உட்கார வைக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஒருங்கிணைந்தங்கிறத வந்து அது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு இடையில் ஒரு
தாஜா செய்கிற ஒரு ஏற்பாடு தான். அதை எல்லாம் நிராகரிச்சிட்டாங்க, அரசு ஊழியர்கள் நிராகரிச்சிட்டாங்க. பேசலாம். அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஏமாத்து வேலை தான், எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்னு சொல்லி அங்கே உறுதியாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க நீ அவங்கள வெல்வதற்காக, அவங்க நம்மளோட போயிடக்கூடாங்கிறதுக்காக யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை முன் வைக்கிறாங்க. பட் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏற்கனவே அகில இந்திய அளவிலேயே நிராகரிச்சாச்சு. அதனால் அதில் வந்து அவங்கள பேசிஃபை பண்ண முடியாது தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபேக்டர்ஸ் தான் இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்குது நான் நினைக்கிறேன். இன்னொன்று, சட்டமன்ற தேர்தல் முடிவு வரும்போது நாடாளுமன்ற தேர்தலை விட பல மடங்கு ஸ்கோர் பண்ணுறாங்க அதிமுக. நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில். அவங்க கூட்டணி வந்து 30% வாங்கினாங்க, அதிமுக வெறும் 18% வாங்கினாங்க, வேறு விஷயம். கூட்டணியும் மொத்தம் 30% வாங்கினாங்க. ஆனால் அடுத்து வந்து அசம்பிளி எலெக்ஷனில் 43% வாங்குறாங்க அந்த கூட்டணி. இல்லை, அந்த புள்ளி தான் சந்தேகத்தையும் உருவாக்குது. நாடாளுமன்ற தேர்தல் தாண்டி சட்டமன்ற தேர்தல்ன்றப்போ மாநில மக்கள் யார் வேணும்னு முடிவெடுவாங்க. இன்னமும் குறுகி பார்க்கணும்னா மேற்கு தமிழ்நாட்டினுடைய களம் தானே இது. அது ஏறக்குறைய கிரவுண்டுன்றது இபிஎஸோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறப்ப ஏன் அவங்க புறக்கணிக்கிறாங்கன்றதை பேச வேண்டியதுக்கு பேசலாம்.